பார்த்து வா. சார். நீயா? ஆ. உள்ள வா. வா. ம். இந்த பொண்ணு யாரா? இவ பேரு கௌசல்யா சார். வணக்கம் சார். வணக்கம்மா. இவங்க ஊரு எங்க ஊருக்கு பக்கத்துல தான் சார் இருக்கு. ஆ, நாங்க 2 பேரும் 3 வருஷமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார். திடீர்னு அவங்க வீட்டில் அவளுக்கு கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியாம எனக்கு ஃபோன் பண்ணி என்னை கூட்டிட்டு போயிடுன்னு சொன்னா சார். ம்ஹும். அதான் நான் போய் கூட்டிட்டு வந்துட்டேன் சார். ம், நீங்க தான் எங்களுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கணும் சார். ம். சரி, உங்க கல்யாணத்தை நானே நடத்தி வைக்கிறேன். ம். அது வரைக்கும் நீங்க எங்க தங்குவீங்க? இனிமே தான் எங்கேயாவது ரூம் பார்க்கணும் சார். நான் இப்போ இருக்கிற ரூமில் நிறைய பசங்க இருக்காங்க சார். அங்கே இவளை இருக்க வச்சா அவ்வளவா நல்லா இருக்காது. பக்கத்தில் எங்கேயாவது நல்ல வீடாக பார்க்கணும் சார். ம். சரி, உங்களுக்கு வெளியில வீடு கிடைக்கிற வரைக்கும் என் வீட்லயே தங்கிக்கோங்க. சரி சார், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க சார். ஏய், நல்லா இருங்க, நல்லா இருங்க. ஒரு நல்ல நாளா பார்த்து உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். சரிங்க சார். ஆ, சார் வெளியே எங்க காரை காணோம்? நீ வேற ஊருக்கு போயிட்ட. நான் ஆபீஸ் வேலையா கார் எடுத்துட்டு வெளியில போகும்போது ஒரு ஆள் பைக்ல வந்து வண்டியில மோதி ஆக்சிடென்ட் பண்ணிட்டான். காரு ஷெட்ல இருக்கு. 1 வீக்ல ரெடி பண்ணி தரேன் இருக்காங்க. ஓ, சரி, உங்களுக்கு ரூம் காமிக்கிறேன் வாங்க. சரி சார். கௌஷிக், இந்த ரூம்ல தங்கிக்கோங்க. சரிங்க சார். ம். ம், உட்காரு. ம். அந்த பொண்ணு பார்க்கறதுக்கு நல்ல லட்டு மாதிரி இருக்கா. இவங்கிட்ட எப்படி மாட்டினாலோ. எல்லாத்துக்கும் உடம்புல மச்சம் இருக்கணும். கௌஷிக், கௌஷிக். சார் கூப்பிடுறாரு போல இருக்கு. நான் போயிட்டு வந்துடுறேன். ம், சரிங்க. கூப்பிட்டீங்களா சார்? நம்ம வெங்கட்டோட ஹோட்டல் இருக்குல்ல, ம். நீ போய் நம்ம 3 பேருக்கும் டிஃபன் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க சார். ம். சார். உட்காரு, உட்காருமா. உனக்கு கௌசிக்க எப்பத்துல இருந்து தெரியுமா? சார், எனக்கு அவரை 10 வருஷத்துக்கு மேலேயே தெரியும் சார். இப்போ 3 வருஷமா தான் நாங்க 2 பேரும் லவ் பண்றோம். ம்ஹும். திடீர்னு எங்க வீட்ல எனக்கு கல்யாணம் பண்ணணும்னு வரன் பார்த்து ஓகே கூட பண்ணிட்டாங்க. அதனால தான் கௌஷிக்குக்கு ஃபோன் பண்ணி விஷயம் எல்லாத்தையும் சொன்னேன். அவர் உடனே இங்க கூட்டு வந்துட்டாரு. உனக்காகத்தானா எமர்ஜென்சியா ஏதோ ஊருக்கு போகணும்னு சொல்லி லீவ் போட்டு போனாரா சாரு? உங்க வீட்ல லவ்வுக்கு ஒத்துக்க மாட்டாங்களாமா? ஆமா சார். எங்க வீட்ல நல்ல வசதியான, நல்லா படிச்சு வேலைக்கு போறவரா பார்த்து எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு பார்த்தாங்க. ம்ஹும். கௌஷிக் என்னடானா 10th தான் படிச்சிருக்காரு. உங்ககிட்ட டிரைவரா தான் வேலை பார்த்துட்டு இருக்காரு. அதனால தான் எங்க வீட்ல எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்கல சார். அதனால தான் இப்படி வீட்டை விட்டு வந்துட்டோம். ம்ஹும். சார், ம்? கௌஷிக் உங்களை பத்தி
நிறைய சொல்லியிருக்காரு. எனக்கும் உங்க ஆஃபீஸ்லயே ஏதாவது வேலை இருந்தா சொல்லுங்க சார். எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்பா இருக்கும். அது சரி, நீ என்னம்மா படிச்சிருக்க? டிகிரி முடிச்சிருக்கேன் சார். ம். சரி, என் ஆஃபீஸில் ஏதாவது ஒரு செக்ஷனில் உனக்கு வேலைக்கு ஏற்பாடு பண்ணுறேன். தேங்க்யூ சார். சார் ம். நம்ம வீட்டில் கோவிந்தம்மான்னு ஒரு வேலைக்கார பொண்ணு இருந்ததுல, ம். எங்க அது வந்ததுலேருந்து ஆளையே காணோம்? அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்தது. டெலிவரிக்காக இப்போ ஊருக்கு போயிருக்கா. திரும்ப வேலைக்கு வர்றதுக்கு ஒரு 6-7 மாதம் ஆகும்னு சொன்னா. ஓ ஓகே. ஆ, அவ வர வரைக்கும் நம்ம வீட்டில் வேலை செய்யறதுக்கு யாராவது வேலைக்கு ஆள் இருந்தா கொஞ்சம் பார்த்து சொல்லு. ஆ. சார் கௌசல்யா சமையல்லாம் செம்ம டேஸ்டா பண்ணுவா சார். யாராவது கிடைக்கிற வரைக்கும் கௌசல்யாவே சமைக்கட்டும். ம்ஹும். சரிங்க, நானே சமைக்கிறேன். ம். சரி. என்ன சொல்லும்? உனக்கு வீடு பிடிச்சிருக்கா? நம்ம தனியா வீடு பார்க்கலையா? நம்ம இங்கேயே இருக்க போறோம். தனியா பார்க்கலாம்டி. இப்போதைக்கு சார் நம்மள இங்கேயே தங்க சொல்லிட்டார்ல. இந்த மாதிரி அடுத்தவங்க வீட்ல எவ்வளவு நாள் இருக்கிறது சொல்லு? இங்க பாரு தங்கம், சார் தான் நம்மள வீடு பார்க்க சொல்லலல்ல. அவர் சொல்ற வரைக்கும் நம்ம இங்கேயே இருப்போம். ஒருவேளை அவருக்கு பிடிச்சு போச்சுன்னா நம்ம 2 பேரும் இங்கேயே இருந்துருங்கன்னு கூட சொல்லலாம்ல. ஓ, உங்க சார் அவ்வளவு நல்லவரா? இல்ல இல்ல, பின்ன நல்லவங்களுக்கெல்லாம் நல்லவரு. அவர் எவ்வளவு நல்லவரா இருந்தாலும் சும்மா இங்க தங்குறது அவ்வளவு நல்லா இருக்காதுல்ல. நமக்கு தனியா சீக்கிரம் ஒரு நல்ல வீடா பாரு. அதுதான் சரியா இருக்கும். சரி விடு, இந்த வாரத்துல நான் எப்படியாவது வாடகைக்கு வீடு பிடிச்சிடுறேன். ம், ம். சரி. ஆமா, இன்னைக்கு நீ வேலைக்கு போலையா? இன்னைக்கு லீவு, கார் சர்வீஸ் போயிருக்கு. சர்வீஸ் முடிஞ்சு வர்றதுக்கு எப்படியும் 1 வாரம் ஆகும்னு சொன்னார்ல. கார் சர்வீஸ் முடிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் நானும் சாரும் ரொம்ப பிஸி ஆயிடுவோம். சார் எங்க கூப்பிட்டாலும் நாங்க போயாகணும். திரும்பி வர எத்தனை மணி ஆகும்னே தெரியாது. உன்னை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன். சரி, சீக்கிரமா ஒரு வீடு தேடு. எனக்கு இங்க இருக்கிறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. சரி விடுறி, அதான் நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டேன்ல. ம் ம். 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 கௌஷிக், கௌஷிக், ம். ம். கௌஷிக். நல்ல மூடில் இருக்கும்போது தான் இவர் கூப்பிடுவாரு. வேற வேலையே இல்லை. நம்ம அவர் வீட்ல தானே தங்கிட்டு இருக்கோம். அவருக்கு எப்பெல்லாம் தேவைப்படுதோ கூப்பிட தான் செய்வாரு. அதனால தான் தனியா வீடு பாருன்னு உன்கிட்ட சொல்லிட்டே இருக்கேன், புரியுதா? சரி புரியுது, விடு. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். ம், சரி போ. ம். கூப்பிட்டீங்களா சார்? நீங்கள் 2 பேரும் ட்ரெயினில் தான் வந்தீங்கல்ல? ம். அந்த பொண்ணு டயர்டாக இருக்கும், அதனால இன்னைக்கு சமைக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு நாம கடையிலேயே வாங்கி சாப்பிட்டுக்கலாம். சரி சார். சரி, நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க? நீங்களே சொல்லுங்க சார். சிக்கன் பிரியாணி வேணா சாப்பிடலாமா? சரி. ஒரு வேலை பண்ணு, பக்கத்தில் மிலிட்ரி ஹோட்டல் இருக்குல்ல, அங்கே போய் வாங்கிட்டு வந்துரு. சரிங்க சார். சரி. பிரியாணி எப்படி இருக்கு?
ரொம்ப நல்லா இருக்கு சார். அப்ப நல்லா சாப்பிடுங்க. ம். ம். ஏ தங்கம், ம். இன்னைக்கு நம்ம 2 பேரும் நல்லா சந்தோஷமா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். ம்? ஏய் சத்தமா பேசாத. உன் ஓனர் கேட்டாருன்னா தப்பா நினைச்சுக்குவாரு. ஆ, ஏய் அவர் ஒன்றும் தப்பா நினைக்க மாட்டார். நம்ம ஜாலியா இருக்கலாம். நம்ம 2 பேரும் சின்ன பசங்க, அவர் வயசுல பெரியவர். நமக்குள்ள நடக்கிறதெல்லாம் அவர் பெருசா எடுத்துக்க மாட்டாரு. ம்? ம்? ம்.